சேர்த்து வையுங்கள். ஒரு இளவரசி ஆனந்தராஜன் அவர்கள் சுவை அணியே என்று என்ற அணிக்கு தலைமை தாங்கி பேச வந்துள்ளார்கள். நகைச்சுவையில் நடுவரே, சுவையான புட்டு போல சூடாக வாதங்களை புட்டு வைக்க போகின்ற எம்மணியே, அதை கேட்டு உப்பு சப்பிலா உப்புமாவை போல உதிரப் போகின்ற எதிரணியே, இதை கண்டு மகிழ வெண்பொங்கல் சிரிப்போடு வந்திருக்கும் ஆண்களே, குழு குழு குலோப் ஜாமுனை போல குதூகலத்துடன் குழுமியிருக்கும் பெண்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் செங்கரும்பு வணக்கத்தை செம்மொழியில் சொல்லி, இன்று உணவில் நாம் அதிகம் விரும்புவது சுவையே என்று வாதத்தை வைக்கிறேன். ஒரு மெனுவே சொல்லிட்டீங்க. இத முதல் நேரத்துல சொல்லிருந்தீங்கன்னா மெனுவை போட்டுக்கலாமே. எதிரணியில வந்து எண்ணெயே இல்லாம அப்புறம் வச்சுட்டு போனாப்புல இருக்கு. ஆனா சாப்பிடத்தான் முடியல. எண்ணெயே இல்லாம அப்பளமா தண்டனமாரில் இருக்கு. உங்களுக்குலாம் பாட்டி வடை சுட்ட கதை தெரியும். ஆனா வாயிலே வடை சுட கதை தெரியுமோ? இப்ப நான் சொல்றேன் கேளுங்கோ. போன வாரம் ஒரு நாள் நம்ம அருமை நண்பர் எதிரணி தலைவர் சுந்தரேசன் ஐயா வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு மாலை நேரம். சும்மா சொல்லக்கூடாது, அவங்க வீட்டு சமையல் ராணி ஏலக்காய் வாசனை மணக்க மணக்க டீயும் சூடா மசால் வடையும் கொடுத்தாங்க. நாங்க பார்த்தோன்னே எங்களுக்கு பல்லெல்லாம் வை பட்டணி எடுத்து படக்குன்னு சாப்பிட்டா நல்லா இருக்கும், இருக்கட்டுங்க இப்பதான் சாப்பிட்டு வந்தோன்னு பேசிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயா சொன்னாரு, ஆறிட போது டீயை மட்டுமாவது குடிங்க. சரின்னு டீ எடுத்து குடிச்சிட்டு பக்கத்துல தட்டை பார்த்தா வடையை காணும். அப்பதான் எனக்கு விஷயம் புரிஞ்சிச்சு, இவர் எதுக்கு டீயை மட்டும் குடிக்க சொன்னாரு. சரி நம்ம தட்டு அப்படின்னு பக்கத்து தட்டுல பார்த்தா எந்த தட்டுலையுமே வடை இல்லை. அச்ச வடை வச்சு நீங்களும் பார்த்தா அத்தனை வடையும் சாப்பிட்டு கடைசி வடையை கழிச்சிட்டு இருக்காரு. வாயில பாதி கையில மீதி இப்படி கட்டுக்கட்டா கட்டிட்டு இங்க வந்து வாயிலே வளர்த்துட்டு இருக்காரு. புல் தடிக்கு பயிர்வானாம். தடிக்கு விடுறதுக்கு பிள்ளைங்க இருக்கு. நீங்க தான் அத்தனை பிள்ளையும் ஆடு மாடு கூட மிச்சம் வைக்காம போய் அதுக்கு ஆரோக்கியம் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் 4 நாள் ஆவியில வந்து இட்லியை சாப்பிடுவாங்க, ஒரே ஒரு நாள் பூரி சாப்பிடுவாங்க. ஏன் 5வது நாளும் அதையே ஆரோக்கியம் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு குடுக்குறோம்னு ஓடி வந்து பூரி சாப்பிடணும். அப்புறம் ஒரே நாள் சாப்பிடுறவங்க அளவா தான் சாப்பிடுவாங்க, 10 இல்ல 12 பூரி தான். அப்புறம் ஓவரா கொண்டு போய் ஜிம்முக்கு ஓட வேண்டியிருக்கும். இப்ப நம்ம வீட்டுல கிலோ கணக்கில் ஆப்பிள் வாங்கி வைப்போம். அதை குழந்தைகளை அரைச்சி கொடுத்து சாப்பிட்டு சாப்பிட்டு சொன்னா வேணாம் வேணாம் சொல்லுவோம். அதே அந்த ஆப்பிள் அப்புறம் தோசைக்கு குப்பை கட்டிட்டு தான் போவோம். அதே ஆப்பிள நெய் சேர்த்து சக்கரை சேர்த்து கிளறி சுவையான அல்வாவா கொடுக்கும் போது 5 நிமிஷத்துல அத்தனையும் காலியாயிடும். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பால் வாசனையும் பிடிக்காது, பால் வந்தா வேணாம் ஓடும். அதே பாலை சுவையா எப்படி கொடுக்கறதுன்னு கண்டுபிடிச்சதுதான் இந்த ஹார்லிக்ஸ், போர்விட்டா, பூஸ்ட் இதெல்லாம். இப்போ ஒரு வீட்டுல 5 குழந்தைங்க இருக்குதுன்னு வைங்க, 5 டப்பா வாங்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். அத்தனை சுவையும் தெரிஞ்சு அதுக்கு பிடிச்ச விதத்துல கொடுத்தாதான் பிடிக்கும். இப்போ ஒரு குடும்பத்துல எடுத்துட்டீங்கன்னா அப்பாவுக்கு ஆப்பமும் தேங்காய் பாலும் பிடிக்கும், அக்காவுக்கு அல்வான ஆசை, பெரிய தம்பி பிரியாணியை பிரியமா சாப்பிடுவான். இப்படி நமக்கு பிடித்தவர்களை பற்றி பேசும் போதெல்லாம் அவர்களுக்கு பிரியமான செயல்களை பற்றி பக்கமாய் பட்டியல் இருக்கிறோமே. எதற்கு? சுவையான உணவை பார்த்தாலே பிடிக்கும், சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும், பேச கூட பிடிக்கும். பேசுறே நகைச்சுவை இந்த மாதிரி பிடிக்குது. இல்லைன்னா யாரும் உட்காந்து கேட்கிறாங்க. அப்புறம் ஹோட்டல்ல போய் நாங்களாம் வந்து கட்டுன்னு சாப்பிட்றோம். உண்மைதான். நாங்களாம் வந்து டோஹாவுக்கு போய் வாரம் எங்க தோசை நல்லா இருக்கு, பரோட்டா நல்லா இருக்குன்னு பார்த்து கோழி குருமாவையும் கொத்து பரோட்டாவையும் கொத்திட்டு இருக்கோம். இவங்க என்ன பண்றாங்களாமா, 10 சாலட்டை பார்சல் பண்ணிக்கிட்டு பால் பாட்டில் எடுத்துட்டு போய் குடிக்கிறாங்க. இப்படி சொல்றது எப்படி இருக்குன்னா